ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்கை தவிர்த்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 50 25 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 20868 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. சென்செக்ஸ் 62 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 84426 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பேங்கு 58007 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, 26 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 30299 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, 7 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஸ்மால் கேப் 486 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 53842 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இது போக எஃப்ஐஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 96 க்ரோஸ் பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஎஸ் 607 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். டிஎஸ் 607 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டாடா ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடந்திருக்கு. டாடா ட்ரஸ்ட்டில் வேணு ஸ்ரீனிவாசனை அந்த ட்ரஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஃபார் லைஃப் டைம் மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் இப்போ என்ன ஒரு அப்டேட்னா, இவங்க இந்த வேணு ஸ்ரீனிவாசனோட பதவிக்காலம் அக்டோபர் 23 எக்ஸ்பைரி ஆகுது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்கள ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டாடா ட்ரஸ்டியில். அடுத்து என்ன ஒன்றுனா, இப்போ நோயல் டாடா தான் சேர்மனாக இருக்கிறாங்க ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ரத்தன் டாடா. அடுத்து இவர் வேணு ஸ்ரீனிவாசன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே டிவிஎஸ் குரூப்பில் இருந்தவர் தான், டிவிஎஸ் குரூப்பில் சேர்மனாக இருந்தவர். இப்போ இங்கே இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு மெஹிலி மிஸ்ட்ரி, அவரோட டேர்ம்ஸ் அக்டோபர் 28 அவரோட டேர்மும் எக்ஸ்பைரி ஆகுது. இப்போ அவருக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் இருக்குது. மறுபடியும் அவருக்கு அந்த பொசிஷன் கொடுப்பாங்களா இல்லை வெளியே தள்ளுவாங்களா அப்படிங்கிறது என்ன ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்போ டாடா ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா பாடி கிட்டத்தட்ட பார்க்கும்போது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. சார் தௌரோப்ஜி டாடா ட்ரஸ்ட்டு, நெக்ஸ்ட் சார் ரத்தன் டாடா ட்ரஸ்ட்டு, இது மாதிரி சில ட்ரஸ்ட் எல்லாமே அவங்க கைவசம் இருக்குது. ஸோ டாடா குரூப்புங்கிறது 156 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. கிட்டத்தட்ட 400 கம்பெனிஸ் அவங்க கைவசம் வச்சுருக்காங்க. 30 லிஸ்டட் என்டிட்டிஸ் கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ இது டாடா ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவ் சீசனில் டாடா மோட்டர்ஸோட டீட்டெயில்ஸாக நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சேல்ஸ் டீட்டெயில்ஸு 30 நாளில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் 1 லட்சம் வெஹிக்கிள்ஸுக்கு மேலே டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஸோ இது ஒரு பக்காவான க்ரோத்தாட்டு நான் பார்க்குறேன். 1 lakh வெஹிக்கிள்ஸ் மேலே விற்றுருக்குது. 33% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐசிஇ மாடல்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஸ்டில் இவங்க தான் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐசிஇ செக்மெண்ட், எஸ்யூவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்யூவிலையும் நல்லா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸான் மட்டுமே 73% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 38,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதே எஸ்யூவி செக்மெண்ட்டில் பஞ்ச் 32,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 29% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் டாமினன்ட். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேயே 50% மார்க்கெட் ஷேர் டாடா மோட்டர்ஸ் கைவசம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் குறிப்பாக அக்டோபரோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் வரும்போது சேல்ஸ் டாடா மோட்டர்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. டாடா மோட்டர்ஸ் இல்லாமல் மாருதி சுசுகி, நெக்ஸ்ட் டொயோட்டோ, இது மாதிரி கம்பெனிஸோட சேல்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன் இன்டெக் லிமிடெட், இது 10% இது அப்பர் சர்க்கியூட்டில் இருந்துச்சு. $3.43 க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். என்ன ஒரு அப்டேட்னா, இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இது ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஒரு 100 கோடி இருக்குது மார்க்கெட் கேப்லேஷன். இது டெட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது ஒரு 1.04 டைம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 16% தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு 9% தான் இருக்குது. ரிப்பீட்டட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணாலும் டிவிடெண்ட் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லோவாக இருக்குது. அதுவும் ஸ்மால் கேப் கம்பெனி. இதில் எப்படி தைரியமாக நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? $3.43 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ், நானும் நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 10 பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று நமக்கு ராசி இருந்தால் மேலே போகும். அது மாதிரி தான் அந்த பென்னி ஸ்டாக்ஸில் எல்லாமே. ஸோ அது எல்லாமே கரெக்டாக கணிச்செல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இவங்க பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் ஹார்ட்வேர் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ டோட்டல் மார்க்கெட் வேல்யூவே 100 கோடி தான். லாஸ்ட்டு ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தேன், 3 குவார்ட்டர் ரிசல்ட்ஸு. இதில் ஜூனில் 4 கோடி சேல்ஸ் ஆயிருக்கு, 4.97 crores. அதே முந்தின குவார்ட்டர் மார்ச்சில் 5.78 crores சேல்ஸ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ரெவன்யூ. டிசம்பரில் 14.22 crores சேல்ஸ் நடந்திருக்கு ரெவன்யூ. ஆனால் அது மார்ச்சில் குறைஞ்சிருக்கு. அதே ஜூனில் அதை விட கீழே போயிருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 2.12 crores இருந்திருக்கு டிசம்பரில். நெக்ஸ்ட்டு மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 4க்கு 1 பங்கு குறைஞ்சிருக்கு, விச் மீன்ஸ் அதாவது 4ல் 1 பங்கு தான் அடுத்த குவார்ட்டரில் பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட், 3 பங்கு காணல. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஜூன் குவார்ட்டரில் 0.64 lakh, அதாவது 0.64 crores 64 லட்சம். டிசம்பரில் 2.12 crores, மார்ச்சில் 52 லட்சம், ஜூனில் 64 லட்சமாக இருக்குது. ஸோ சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ அடி வாங்கியிருக்கு 3 குவார்ட்டர் எடுத்து பார்க்கும்போது. அதே மாதிரி 23, 24, 25 ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் எடுத்து பார்க்கும்போது 23ல் 14.73 crore ரெவன்யூ, 24ல்
44 crore ரெவன்யூ 25ல 27 crores ஆட்டு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 23ல 1.75 crores, 24ல 5.63 crores, 25ல 3.97 crores குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேபிள்னஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த மாதிரி கம்பெனிஸில் எல்லாமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிற ஒரு குருட்டாம்போக்கில் நம்ம வாங்கணும். அது மேலே போச்சுன்னா லக்கு, இல்லைனா அப்படி மறந்துட வேண்டியதான். அது மாதிரி தான். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணியெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எல்டிஎம் என்ட்ரி கொடுத்த அப்டேட்டு. எல்டிஎம் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹோல் டைம் டேரக்டர், நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த டிபார்ட்மெண்ட்டோட பிரசிடெண்ட்டாக இருந்த நாச்சிகெட் தேஷ்பாண்டே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் டவுன் ஆகிட்டு போகிறாரு. October 31 இவர் ரிசைன் பண்ணுறாரு. இவர் வந்து அவுட் சைட் த கம்பெனி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதாட்ட அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட்டு 7 year டீலில் $450 million ஒர்த் ஆஃப் டீல் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணதில் இவரோட மேஜர் ரோல் இருக்குது. குரூஷியல் ரோல் வந்து இவர் ப்ளே பண்ணியிருக்காரு மெகா டீல் வின் பண்ணதில். தேஷ்பாண்டே பார்க்கும்போது மார்ச் 2025லேருந்தே சில பொசிஷன்ஸ் ஆஃப் ரோல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஓஓ அந்த பொசிஷன் 2019லேருந்தே எல்டிஎம் என்ட்ரியில் போர்டில் கூட இருந்துட்டு வரதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. இது வந்து எல்டிஎம் என்ட்ரிக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் அவங்க வந்து வேறு ஒரு ஆளை சடன் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும்போது இந்த சம்மர் 2082 அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 6% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு 2081 சம்மர் ட்ரேடிங்கில். இதில் மெயின் தலைவலின்னு பார்க்கும்போது ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், யூஎஸோட டேரிஃப், வீக் ஏர்னிங்ஸ். இது போக பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 56% மேலே போயிருக்கு. மாருதி சுசுகி 48% மேலே போயிருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ் 42% மேலே போயிருக்கு. ஸோ இந்தியன் கார்பரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி க்ரோத் வந்து எதிர்பார்க்குறாங்க. கன்சம்ஷன், லோவர் இன்ஃப்ளேஷன், ரேட் கட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் ரெக்கார்ட் ஹைக்கு மார்க்கெட்டை லீட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும், நெக்ஸ்ட் லோவர் இன்ஃப்ளேஷன் இருக்கணும், ரேட் கட் இருக்கணும். இது வந்து மார்க்கெட்டை ஒரு ரெக்கார்ட் ஹைக்கு கொண்டு போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில். நெக்ஸ்ட்டு கொக்கோகோலாவோட 3rd quarter ஏர்னிங்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து சோடாவோட டிமாண்ட் இந்த குவார்ட்டரில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க கொக்கோகோலா. இது போக பார்க்கும்போது இந்த பேக்கேஜ் குறிப்பாட்டு பேக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸில் கொண்டு வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. 0 sugar அந்த ரேஞ்சிலையும், அதாவது 0 sugarனால் சுகர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸை கொண்டு வர மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கொக்கோகோலா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது போக ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது அட்ஜஸ்டட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 82 cents இருக்குது. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது 78 cents தான், அதை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. ரெவன்யூ பார்க்கும்போது $12.41 billion இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. ஃபுல் இயர் எக்ஸ்பெக்டேஷன் 3% சொல்கிறாங்க கம்பரபிள் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். அதே மாதிரி ஆர்கானிக் ரெவன்யூ க்ரோத் 5 to 6% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் ஒரு 10% ரைஸ் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட் வேல்யூ $295 billion இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொக்கோகோலாவோடது. இது கொக்கோகோலா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு ஸ்டோரி பார்த்தேன், விச் மீன்ஸ் ஒரு போஸ்ட்டு பார்த்தேன். அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். அது என்னென்னா இந்த தன்டேராஸ் டேயில், அதாவது தன்டேராஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் கொண்டாடுற ஃபெஸ்டிவல். அந்த டேயில் பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டுமே 4 to 6 tons ஆஃப் கோல்டு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு 60,000 கோடிக்கு. ஆனால் தீபாவளியெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கோல்டோட சேல்ஸ் 1 லட்சம் கோடி இதெல்லாம் தாண்டி இருக்கும். சில்வர் சேல்ஸு 15,000 கோடி, 5 லட்சம் பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் டெலிவரி ஆகிருக்கு, 1 lakh கார்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இதில் மாருதி மட்டுமே 51,000 கார்ஸ் வந்து விற்றுருக்காங்க. கீழே போட்டிருக்காங்க சம் ஸ்டில்ஸ் சே த இந்தியன் எக்கனாமி இஸ் டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்படி எடுத்துக்க முடியாது இந்த வாதத்தை. இதை வந்து 100% அக்செப்ட் பண்ணவும் முடியாது, 100% மறுக்கவும் முடியாது. என்ன ஒன்றுனா காசு இருக்கவங்கள்ட்ட இருக்குது, இல்லாதவங்கள்ட்ட இல்லை. அதுதான் முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கோட சிஇஓ, நெக்ஸ்ட் வந்து சில அஃபிஷியல்ஸ், அந்த கம்பெனியோட அஃபிஷியல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எகென்ஸ்டாட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க பெங்களூரு போலீஸ். எதுக்குன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாவிஷ் அகர்வால், நெக்ஸ்ட் வந்து அதோட சீனியர் அஃபிஷியலாக இருக்க சுபாரத் குமார் தாஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சில அஃபிஷியல்ஸ் அரவிந்த் பிரதர்ஸு, அடுத்து வந்து அகர்வால் அப்படிங்கிற ஒரு நேம் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இவங்க மேலெலாம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அகர்வால், இன்னொருத்தர் நேம் வந்து தாஸ், இவங்க நேம் மேலெலாம் இவங்க பேர்லலாம் வந்து எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குது. இது என்னன்னு பார்க்கும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 38 yearsன்னு சொல்கிறாங்க, 38 years ஓல்டு இன்ஜினியர். இவர் வந்து ஓலாட்ரிக்கோட ஹோமலகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2022லேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் செப்டம்பர் 28 பார்க்கும்போது பாய்சன் குடிச்சு இறந்து போகிறாரு. பெங்களூரில் மகாராஜா அகர்சேனா ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா இவரோட டெத்து நடக்குது. போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து அன்நேச்சுரல் டெத். நெக்ஸ்ட் வந்து பாரதிய நய சங்கீத ரிலேட்டட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசைடை வந்து எகென்ஸ்ட் பண்ணுறாங்க. இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த அரவிந்த் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து
17.46 லேக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதே சஸ்பீஷியஸாக இருக்குது. இந்த டெத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது. பட் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை விசாரித்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த சூசைட் கேஸ்னால அந்த ஓலா எலக்ட்ரிக்கில் வேலை பார்த்த எம்ப்ளாயோட சூசைட் கேஸை பேஸ் பண்ணி சிஓ நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்க சில ஹையர் அஃபிஷியல்ஸ் மேலே எஃப்ஐஆர் வந்து பெங்களூரு போலீஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு எகென்ஸ்டாட்டி. இது ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெச்யூலோட ரிசல்ட்ஸ் வரல. அது வந்து 23 தான் வரும். ஸோ அதில் ப்ரிவியூ சொல்கிறாங்க நெட் ப்ராஃபிட் 2520 கோடி இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி 2.0 அந்த பேஸ் பண்ணி அது வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 40% இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. எடிபிள் ஆயில் ரேட் வந்து ஒலட்டைலாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட வால்யூம் க்ரோத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ப்ராஃபிட்டபிலிட்டி 22.5% இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் வால்யூம் 2.5%. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி டிரான்சிஷன் அது வந்து ஏர்னிங்ஸில் இம்பாக்ட் ஆகும். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 90 to 130 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஹெச்ஓஎல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளியோட சேல்ஸ் இந்தியாவில் 6.05 லேக் க்ரோர்னு சொல்கிறாங்க. டோட்டல் சேல்ஸு 6.05 லேக் க்ரோராக இருந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து 5.40 லேக்ஸ் வந்து குட்ஸ்லேயும் 65,000 க்ரோஸ் வந்து சர்வீஸ்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபாவளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா சேல்ஸ் நடந்திருக்குது. நெக்ஸ்ட்டு முகேஷ் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரஷ்யாட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் கேட்டதை பொறுத்து இவங்க ரஷ்யாட்ட வந்து இப்போ ஆயில் வாங்குறாங்களா வாங்கலையாங்கிறது கிளியராக தெரியல. அப்படி நிறுத்தினாலும் மொத்தமாட்டு நிறுத்துவாங்களா இல்லை படிப்படியாக நிறுத்துவாங்களான்னு தெரியல. இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஆயில் வாங்குறதை எதிர்பார்க்குறாங்க. அதாவது மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஆயில் வாங்குற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஏன்னா இப்போ யூஎஸ் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறதுனால ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறது வந்து தடைப்படுறதுனால ரிலையன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து ஆயில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறதாட்டு இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ACCF அவங்களோட போட்டிருக்காங்க. எதுக்குன்னா கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ராஜெக்ட் அசாமில் பண்ணுறதுக்கு தான். கிட்டத்தட்ட 33 லேக் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 81,000 பீப்புள்ஸுக்கு வந்து வில்லேஜஸ் நெக்ஸ்ட் வந்து அது ரிலேட்டட் பிளேசஸில் இருக்க பீப்புள்ஸுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து செட்டப் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.